வாங்க பலாக்கொட்டையில் வடை எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன் இன்றைக்கி உங்களுக்கு. வடை பண்ணுறதுக்கு நல்லா தோல் உரித்து எடுத்துருக்கோங்க. எடுத்து ஒரு 3 விசில் விட்டுக்கலாம் குக்கரில் போட்டு. பாருங்கள் 3 விசில் தான் விட்டுருக்கேன். எப்படி மாவு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க. பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். எல்லா வடைக்கும் சொல்கிறது தாங்க இதுக்கும் நான் சொல்கிறேன். பெரிய வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி போடுறோமோ அந்த அளவுக்கு வடை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கணுங்க மசாலா. அது என்னென்ன அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வடை ரொம்ப சிம்பிள் தாங்க. 15 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துட்டேன் நான். வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் 1லேருந்து 1.5 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கம்மியாக போட்டால் போதுங்க, சோம்பு தான் ஜாஸ்தி இருக்கணும். 1.5 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். வேக வச்சு எடுத்துருக்கிறேன் பலாக்கொட்டையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுப்போம். இதிலே தண்ணி இருக்குங்க. பலாக்கொட்டையிலே தண்ணி சத்தானது தான் தண்ணி வரும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அரைச்சி எடுத்துருக்கலாங்க. அரைச்சதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அது வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தால் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லாதனால உடச்சக்கடலை மாவை அரைச்சிருக்கேன் பவுட்ரு மாதிரி. இது ரொம்ப 1/4 கப்புக்கு சேர்த்தா போதுங்க, ஜாஸ்தி சேர்க்க வேண்டியதில்லை. பொட்டுக்கடலை நீங்கள் எதுவுமே மாவு இல்லை பொட்டுக்கடலையும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் இந்த பலாக்கொட்டையை அரைச்சிருக்கும் பார்த்திங்கன்னா அதிலே கூட செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வடை. கொஞ்சமாக கிறிஸ்பியாக வரணுன்றக்காக நான் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்ப்பேன் எப்போயுமே. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிருக்கேங்க. இங்கே பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்கு மாவு. இந்த அளவுக்கு நெல் நல்லா சாஃப்டாக வந்துருங்க. கையிலையும் ஒட்டவே ஒட்டாது. ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காயட்டும். ஆயில் காயிற கேப்பில் நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். வடையை நல்லா குட்டி குட்டி ரவுண்டாக தட்டி எடுக்கணுங்க. இந்த பலாக்கொட்டை வடையில் புரோட்டீன், விட்டமின்ஸ், அயன் எல்லாம் நிறையா இருக்குங்க. புரதச்சத்துக்கள் நிறையா இருக்குது இதில். குழந்தைங்க வேக வச்சு கொடுத்தா சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி வடை பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு வடையை. கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. தண்ணி சேர்க்கவே வேண்டியதுங்க. பலாக்கொட்டையை பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்க்காம தான் நான் பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். அதுலேயே நல்லா சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு பாருங்களேன். தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சிக்கலாம். தெளித்து பிசைஞ்சிருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிருக்குங்க. காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன் பாருங்கள் வடைக்கு. இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டினதை எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. ஒவ்வொன்றா இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைப்பூ வடைக்கு சிம்மில் வச்சு தான் செய்யணும்னு நான் சொல்லியிருப்பேன்.